السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تعالى أيضا: قل للمؤمنين يغضون من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக நாயனுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் நம் உயிரினும் மேலான அண்ணன் பெருமகனார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை ஒற்றி வாழ்ந்து மறைந்த அவர்கள் குடும்பத்தினர்கள் மீதும் நேர்வழி நடந்த நல்லோர்கள் மீதும் நம் சமுதாயத்தினர் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கருணையினால் அவனால் ஏவப்பட்ட இந்த ஜும்மா என்கின்ற வணக்க வழிபாட்டை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இந்த ஆலயமான அல்லாஹ்வின் ஆலயமான மஸ்ஜிதுல் அக்ஸாவில் ஒன்று கொள்ளும்பச் செய்திருக்கின்றான். இந்த வாய்ப்பினை வழங்கிய அல்லாஹ் ஒருவனுக்கு புகழனைத்து முறுத்தாக்கியவனாக. எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் அல்லது ஒரு மோமின் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் எந்த ஒரு முஃமினாக இருந்தாலும் கற்பனையான யூகமான அடிப்படையில் வாழ முடியாது என்பதை அனைவரும் தெரிந்து வைத்திருக்கின்றோம். அப்படி தெரிந்து வைத்திருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்வினை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு சொல்லி தந்தவாறு காட்டி தந்தவாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உண்மையான கொள்கையின்பால் நாம் எல்லாம் பயணித்து வந்தாலும் வாழ்ந்து வந்தாலும் நம்முடைய செயல்களில் அதுபோன்று நடக்கின்றோமா என்பதை நான் உட்பட ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம், இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த நவீன யுகத்தில் மீடியா என்று சொல்லக்கூடிய நுட்பமான வகையிலே அமைக்கப்பட்ட ஏஐ என்று சொல்லக்கூடிய நுண்ணறிவு சாதனங்கள் உலா வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையினை அங்கே போய் தேடலாமா, நம்முடைய வழிகாட்டியாக அது எதை சொல்கின்றதோ அதனை நாம் பின்பற்றலாமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அது ஒரு சாதனம், அவ்வளவுதான்.
அந்த சாதனத்தின் மூலமாக நாம் எதனை சொல்ல வேண்டுமோ, எதனை கேட்க வேண்டுமோ, எதனை பார்க்க வேண்டுமோ அதை பார்ப்பதும் கேட்பதும் சொல்வதும் நமக்கு எந்த வகையான தடையும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் மிக தெளிவாக இதை சொல்கின்றார்கள். இன்னல் ஹர்ரம வபையனு இன்னல் ஹலால வபையனு வ இன்னல் ஹர்ரம வபையனு. ஹலாலும் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது, ஹலாலும் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகுமானதும் விலக்கப்பட்டதும் ஹராமும் ஹலாலும் தெளிவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இன்றைக்கு நாம் புதிதாக ஒரு தொழில்நுட்பமான ஏஐ என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் சொல்கிறாங்கள்ல, இந்த நுண்ணறிவு சாதனத்தில் கூட இது ஹலாலா ஹராமா என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இதில் மார்க்கம் எதை பார்ப்பதற்கு, கேட்பதற்கு, சொல்வதற்கு அனுமதித்திருக்கிறது என்று பார்க்க வேண்டுமே தவிர ஏய் ஹராமா ஹலாலா என்று நாம் அந்த வட்டத்தில் போய் நிற்கக்கூடாது. இதை சொல்ல வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம் அதிகமான ஆட்கள், இங்கே இருக்கக்கூடிய அதிகமான ஆட்கள் அல்லாஹ் நாடியவர்களை தவிர குடும்பத்தோடு ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக வெளியான ஒரு படத்தை பற்றி போஸ்டரில் பார்த்துருப்போம். குடும்பத்தோடு வாங்க, குடும்பத்தோடு கொண்டாடக்கூடிய ஒரு படத்துக்கு வாங்க, ஹபீபிங்கிற படத்துக்கு வாங்க என்று போஸ்டர்களை பார்த்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன்லேயும் வந்திருக்கு இல்லைங்களா? செல்ஃபோன்லேயும் நாம் விரும்பியோ விரும்பாமல் அதை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடுது. அப்படி அழைக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் வேறு யாரையும் சொல்லலை, அந்த படத்தை டைரக்ட் செய்த அவர் வேற போடுறாரு, இது மீரா கதிரவின் படைப்பு, எந்த அளவுக்கு அறிவு மழங்கி போய்விட்டது என்று இந்த ஒரு வார்த்தை போதும். படைக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்லக்கூடிய நம்பிக்கையுள்ள மார்க்கத்தில் இருந்து கொண்டு இது போன்று ஒரு வாக்கியத்தை நம்ம போடுறோமே, இது சரிதானா என்கின்ற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லை. தயாரிப்பு என்று சொல்வது கூட சரி என்று நமக்கு சொல்லலாம். எல்லாமே அல்லாஹ் தஆலாவால் படைக்கப்பட்ட எல்லாமே, இந்த உலகத்தில் நாம் எதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோமோ இதுவெல்லாம் அல்லாஹ்வால் நமக்கு தரப்பட்ட ஒரு அருள். அப்போ இதை கொண்டு நாம் ஒன்றை தயாரிக்கின்ற பொழுது படைப்பதற்கு சமமாகுமா? இயற்கையாக உள்ளதுதான் படைத்தல். அதை தவிர எல்லாமே என்னது செயற்கையாக நம்மை அறிவை கொண்டு அதை நாம் இயக்குவது. அப்போ இந்த மாதிரி ஒரு டைரக்டர் சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, இன்றைக்கு ஒரு கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிறது, அந்த கூட்டம் என்ன சுடுவதற்கு என்னை கங்கனை கட்டிக்கொண்டு அழிந்து கொண்டிருக்கிறது கையில் துப்பாக்கியோட. அதுக்கான காரணத்தை அவர் சொல்றாரு, இந்த படைப்பு ஹராமாம், இந்த சினிமா ஹராமாம், அதனால் என்னை சுடுவதற்கு என்னை கொல்வதற்கு அழைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம கைப்பிடித்து சொல்லலை, அவர் சொன்ன வாக்கியத்தை தான் சொல்கின்றேன். முதல்ல அவர் சொல்றாரு, அந்த இதை சொல்றாரு, டிவி பார்க்கறது ஹராம்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த டிவியில் உட்கார்ந்து தான் இன்னைக்கு இந்த சினிமா ஹராம்னு சொல்கிறாங்களாம். அதாவது கொஞ்சம் அறிவுள்ளவன் ஆமாம் சரிதானே, டிவி பார்க்குற ஹராம் தானே சொன்னாங்க, அப்போ டிவியில் உட்காந்து பயான் கேட்கலாமா, பயான் சொல்லலாமா? அறிவுள்ளவன், கொஞ்சம் சிந்திக்கிறவன், கொஞ்சம் சிந்தனை உள்ளவன் சொல்லுவான். ஆனால் என்னத்தை பார்க்குறோம் சொல்லியிருக்குல்ல, எதை பேசுகிறோம் சொல்லியிருக்குல்ல, அதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல். அப்போ இந்த சினிமா என்கின்ற இந்த மோகத்தினுடைய காரணத்தினால இன்னைக்கு குடும்பத்தோட எல்லாரும், நிறைய மக்கள், எல்லாரும் சொல்லக்கூடாது, அல்லாஹ் மன்னிக்கணும், நிறைய மக்கள் குடும்பத்தோட சினிமா பார்த்துட்டு வாசல்லே அதுக்கு இது கொடுக்குறாங்களாம், புகழாரம் சொல்கிறாங்களாம், இந்த படம் எல்லாரும் பார்க்கணும், இஸ்லாமியர்களை சொல்லக்கூடிய படம்,
இஸ்லாமியர்களை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு படம், இஸ்லாமிய கதை உள்ள ஒரு படம், முஸ்லிம்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதலை, வாழ்க்கை வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு படம். எது வாழ்வியல்? எதுங்க வாழ்வியல்? நாம் அந்த காலத்தை கடந்த காலத்தில் எல்லா காலத்திலையும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். எது நன்மையோ அதை கொண்டு வந்து சேர்த்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு முகமது யூசுப் அது சொல்லுவாங்க, நாங்கள் காமிச்சது ஒரு 2-3 நிமிடங்களுக்கோ 5 நிமிடங்களுக்கோ அல்லது ஒரு அரை மணி நேரங்களுக்கு மிக இல்லாமல் ஒரு காதலை மட்டும் நீ எடுத்துட்டு நீ ஹராம்னு சொல்றீல என்று சொல்வார்கள். ஆனால் அதுதான் மக்கள்கிட்ட போய் நிற்குங்கிறது ஒரு சாதாரண சினிமா தியேட்டருக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு அந்த அறிவு உள்ளவங்களும் தெரியும். எது மிகைப்படுத்தப்படுகிறதோ அதுதான் மனுஷன்கிட்ட போய் ஆழமாக உயிரோட்டமாக போய் நிற்கும். நீங்கள் காமிச்சது என்ன? முகமது யூசுஃப்ங்கிற ஒரு கேரக்டர் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்கிறாருங்கிறது தான். சரி, அவர் கஷ்டப்பட்டு போனால் கஷ்டப்பட்டு வாழ்கிறாருன்னா அவருடைய அந்த வாழ்வியலை மட்டும் சொன்னால் பிரச்சனை இல்லை. நீங்கள் எதையெல்லாம் காமிக்கிறீங்க? அவருடைய மகன், அவருடைய தம்பியினுடைய வாழ்வியல் என்ன, அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியல் எல்லாத்தையும் சேர்த்து முஸ்லீமுடைய வாழ்வியல் தான் இப்படி இருக்குது இருந்தது என்று சொல்லுகின்றீர்களே, இதை நாம் சரியான முடியுமா? எந்த காலத்திலையும் சரி, அது எவ்வளோ பெரிய ஆள் சொன்னாலும் சரி, அல்லாஹ் ஒன்றை தடுத்ததை நாம் ஆகுமானதாக அதை ஏற்றுக்கொண்டதாக இருக்கவே கூடாது. இதை நான் ஆரம்பத்தில் ஓதன ஒரு வசனத்தில் நீங்கள் விளங்கியிருக்கலாம். எப்படி சொல்கிறாங்கன்னா, அல்லாஹு தஆலா சூரத்துன் நூரில் 24வது அத்தியாயம் 30-31 வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். ஆண்களை பார்த்து சொல்கிறாங்க, சொல்லாவிட்டான். இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்க, அவங்க நடக்கும்போது தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள சொல்லுங்க, பார்வைகளை பேணிக்கொள்ள சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிவிட்டு லாலிக அஸ்காலஹும், இதுதான் அவர்களுக்கு பரிசுத்தமானது. இந்த பார்வை என்பது நாம் உள்வாங்கிறது, பரிசுத்தமானது நம்ம உள்ளம் சார்ந்தது. எதை பார்க்கின்றோமோ எப்படி பார்க்கின்றோமோ அது நம்ம மனசில் போய் பதியும். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், லாலிக அஸ்காலஹும் இன்னல்லாஹ கபீரும் பிமா யஸ்னஊன். எனவே தங்களுடைய கருப்பை பாதுகாத்து கொள்ள சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை சொல்கிறான். சொல்லிட்டு அதுக்கப்புறம் பெண்களுக்கும் சேர்த்து சொல்கிறான், வ குலில் மூமினாத்தி யகுதுன்ன மின் அப்சாரஹுன்ன வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன. இதே வார்த்தை தான். ஈமான் கொண்ட இறை நம்பிக்கை கொண்ட பெண்களை பார்த்து நபியே நீங்கள் சொல்லுங்க, அவருடைய பார்வைகளை பேணி பாதுகாத்து வர சொல்லுங்க. இப்போ நம்ம ஒரு சினிமா பார்க்குறோம்னா எந்த காட்சி நமக்குள்ள ஊடுருவும் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சினிமாங்கிற மீடியாங்கிறத ஒட்டுமொத்தமாக ஹராம்னு சொல்ல முடியாது. அது எப்படி இருந்தால் நமக்கு ஹராம் இல்லையோ அப்படி இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு 100க்கு 100% இது போன்ற சினிமாக்கள் தான் இந்திய சினிமாக்கள் இருக்குது. வெளிநாடுகளில் வேணும்னா இதில் கொஞ்சம் மாற்றமாக இருக்கலாம். ஆனால் அதில் கூட இஸ்லாம் தடுத்த பின்னணி கொண்ட இசைக்கப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டம் மதுவையும் விபச்சாரம் புரிவதையும் இசைக்கருவிகள் இசைப்பதையும் ஆகுமாக்கி கொள்வார்கள். அகமதில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ இன்றைக்கி அந்த மியூசிக்கோட இந்த காட்சி அமைப்போட நாம் ஒரு சினிமாவை பார்த்தோம்னா அது எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது போன்ற சினிமாக்களை யார் ஆதரிக்கிறார்? அதுதான் ஒரு வேடிக்கை. இந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம் என்று
அல்லாஹ்வால் சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? நன்மையை ஏவுதலும் தீமையை தடுப்பது தான். தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். 3வது அத்தியாயம் 110வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான். உங்களை நான் சிறப்பு செஞ்சிருக்கிறேன். ஏன் சிறப்பு தெரியுமா? அந்த சமுதாயமே கேட்டுக்கிடுங்க. நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்குகின்றீர்கள். அதனால் நீங்கள் சிறந்த சமுதாயம். அல்லாஹ்வை நம்புறீங்க, மறுமையை நம்புறீங்க. இந்த பார்வை எப்படி இருக்க வேண்டும்? சினிமாவில் பார்க்கிறது மட்டும் இல்லை, இயற்கையாகவே ஒரு ஆணினுடைய ஒரு பெண்ணினுடைய பார்வை கீழே தாழ்ந்து இருக்கணும். பார்வை கூட நாளைக்கு மறுமையில் பதில் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அதை சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? லா துதிக்கிருல் அப்சாருஹும் யுத்ரீக்குல் அப்சார் வ ஹுவல் லத்தீஃபுல் கபீர். அவனை கண்கள் பார்க்காது, அவன்தான் கண்களை பார்க்குறான். அவன் நுட்பமானவன், அறிந்தவன். அப்போ இந்த கண்களை அல்லாஹ் தஆலா பார்க்குறான். இந்த கண்களை கொண்டு நாம் எதை பார்க்கிறோமோ இந்த கண்கள் நாளை மறுமையில் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது. 17வது அத்தியாயத்தில் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ஃபுர் மா லைஸ லக பிஹி இல்ம். அறிவில்லாத நீங்கள் யாரும் பின்பற்றாதீங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்கிறான், உனக்கு அறிவில்லாததை நீர் பின்பற்றாதீர். இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. செவி, பார்வை மற்றும் உள்ளம் கூட விசாரிக்கப்படுவதாக இருக்கிறதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சினிமா பார்த்துட்டு வந்து நாம் பழைய நினைவுகளோடு இருக்கிறோம் சொல்லக்கூடியவர்களே, நீங்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இந்த சினிமாவில் நாம் முஸ்லீம்களாக நாமும் போய் நடித்தா என்ன ஆகும்? அவங்கள்ட்ட கேட்குற ஒரே கேள்வி, யாரெல்லாம் இந்த சினிமாவை ஆதரித்தார்களோ, இந்த சினிமாவை ப்ரமோட் பண்ணுங்கிற பேரில் இந்த சினிமாவிற்கு வக்காலத்து வாங்குகிறார்களோ, இவங்கள்ட்ட நம்ம கேட்குற ஒரே கேள்வி என்ன தெரியுமா? உன்னுடைய தாயோ, உன்னுடைய தங்கையோ, உன்னுடைய அக்காவோ, உன் உடன் பிறந்தவர்களோ, அல்லது உன் மனைவியோ வேறொரு ஆணுடன் இருப்பதை நீ விரும்புவாயா? கூட்டமாகவே இருக்கிறோம்ங்க. பக்கத்தில் ஒரு ஆண் மகன் இருக்கிறான், அந்நிய ஆடவன். அவங்கள்ட்ட போய் உட்கார்றதுக்கு நம்ம கூடுமா? இது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கு ஒன்று தான். நான் ஆண் மகனாக இருந்தாலும் கூட எனக்கு மகரமான பெண்கள் மத்தியில் நம்ம போய் உட்காரக்கூடாது. மகரம்னா நான் மனம் முடிக்க தகுதியானவர்கள் அவங்க. அந்த மாதிரியான நேரத்தில் அந்த சபையில் நாம் போய் நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது. இது இஸ்லாம் நமக்கு காட்டி தரக்கூடிய ஒரு வழிமுறை. அப்போ கண்கள் பார்ப்பதும் கூட விபச்சாரம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த கண்கள் பார்ப்பது கூட விபச்சாரம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க தெரியுமா? அதாவது பாதையில் உட்கார்ந்துருக்காங்கல்ல, பாதையில் சிலவங்க இப்போ உட்கார்ந்துருக்காங்கல்ல, இது போல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹாபாக்கள் இந்த பாதை ஓரத்தில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க, தோழர்களே நீங்கள் இங்கே நிற்காதீங்க, அப்படி நின்னீங்களா இதுக்குண்டான கடமை நீங்கள் செய்து இந்த கடமையை கொடுங்க. அது என்ன, பாதைக்கு என்ன கடமை இருக்குது? மனுஷனுக்கு கடமை இருக்குது. தொழணும், நோன்பு வைக்கணும், ஹஜ்ஜுக்கு போகணும், இன்னும் பிற தர்மங்கள் செய்யணும், அமல்கள் செய்யணும். மனிதனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. இது போன்ற கடமைகள் இருக்குது, அவங்க தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. பாதைக்கு எப்படி நாங்கள் கடமை செய்ய முடியும் என்று அந்த தோழர்கள் கேட்கின்ற பொழுது, நீங்கள் போகிற வார இடத்துல ஒரு ஓரத்தில் நின்று பேசும்போது உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. போகிற வர்றவங்கள்ட்ட சலாத்து நீங்கள் சொல்லு, அது பிரச்சனை இல்லை, ஆனால் உன்னுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த பார்வையினால் எதுவெல்லாம் நமக்கு விபச்சாரமாக இருக்கிறதோ, அல்லது போலியானதாக இருக்கிறதோ, அல்லது தீமையாக இருக்கிறதோ, இதையெல்லாம் நாம் தவிர்த்து கொண்டால் மட்டும்தான் நாம் அல்லாஹ்ட்ட நாளைக்கு மறுமையில் நின்று
அவனுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். சும்மா நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்பதல்ல. ஒழுக்கவியலை கற்றுத்தந்த மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். வேறு எந்த மார்க்கத்திலையும் இது போன்ற ஒழுக்கவியலை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதை ஒரு கடமையாகவும், மீறினால் தண்டனையாகவும், செய்தால் நன்மையாகவும் மாற்றித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு சினிமாவை ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் போய் பார்த்துட்டு அதை ரசித்து விட்டு வெளியே வந்து சொல்கிறோம் இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி. இதே இடத்துல வேறு உன்னுடைய தங்கையோ, உன்னுடைய அக்காவோ, உன்னுடைய தாயாரோ, உன்னுடைய மனைவியோ இந்த படத்தில் நடித்தா நீ எப்படி இருக்கும் உனக்கு? இதை நான் சொல்லலைங்க, நீங்கள் எல்லாரும் கேட்கணும், நான் உட்பட இந்த கேள்வியை நாம் கேட்க வேண்டும். எந்த சினிமாவை நம்ம பார்க்குறோமோ அந்த சினிமாவிற்குள்ள என்னுடைய கணவரோ, என்னுடைய மகனோ, என்னுடைய அண்ணனோ என்று பெண்களும், என்னுடைய மனைவியோ, என்னுடைய அக்காவோ, தங்கையோ, அம்மாவோ என்ற ஆண்களும் நினைத்து பார்க்கணும். அந்த இடத்துல இங்கே பொருத்தி பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, ஒரு சஹாபி வேகமாக வர்றாரு. வந்த இடத்துல வேகமாக போய் அவர் கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு தெரியுமா? யா ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறார். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு விபச்சாரம் செய்வது கூடாது என்று தெரிஞ்சிருக்குது. ஏன்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ பையத்து வாங்கினாலும் அதை ஒரு ஒரு குறிப்பில் சொல்லுவாங்க. இணை வைக்கக்கூடாது, யாரையும் கொல்லக்கூடாது, எந்த ஒரு யார் மீதும் அவதூறு பரப்பக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, சிறு குழந்தைகளை கொல்லக்கூடாது என்று ஒரு 7, 6, 5 இப்படி ஹதீஸில் இருக்குது. இது போன்ற விஷயங்களை சொல்லி தான் பையத்தை வாங்குவாங்க. அதை தெரிந்து கொண்டு தான் அவர் கேட்குறாரு, யா ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரத்துக்கு நீங்கள் அனுமதி செய்யணும், நான் விபச்சாரம் பண்ணணும், ஏன்னா நீங்கள் அனுமதிக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. கூட இந்த சஹாபாக்கள்லாம் கடுமையான கோபம். எங்கே என்ன கேட்குற, அது யார்கிட்ட கேட்குற, எப்படி எங்கே என்ன கேட்குற என்பதை போல் அவர் அடிக்க பாயிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் விடுங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம யார்ட்டையாவது அப்படி சொல்லும்போது நீங்கள் பேசாத என்று சொல்வதெல்லாம் இருக்கிறாங்க. உனக்கு பேசுறதுக்கு அனுமதி இல்லை, நீ யாருக்கு அது இல்லை. முதல்ல அடுத்த ஆள் என்ன பேசுகிறான்னு சொல்லி நம்ம காது கொடுத்து முதல்ல கேட்கணுங்க. இந்த அடிப்படை நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நாமளாக ஒரு முடிவு எடுத்துட்டு அந்த முடிவு தான் சரின்னு இருக்கணுமே தவிர அடுத்தவன் என்ன பேசுகிறான், அதில் உண்மை இருக்குதா, அது சரிதானா, அந்த அவன் சொல்லக்கூடிய கருத்து நமக்கு அவன் சொல்ல கருத்துக்கும் நம்முடைய கருத்துக்கும் முரண் இருக்குதா என்பதை கூட நம்ம பார்க்கறது இல்லை. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது அழகான முறையில் அதை அணுகிறாங்க. எப்படி அவர் கேட்குறார், யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்யணும், எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உன்னுடைய தந்தையினுடைய சகோதரருக்கு விரும்புவாயா? அது மாமிக்கு அவன் கேட்குற முதல் கேள்வி. யா ரசூலல்லாஹ், நான் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அல்லாஹ் என்னை உங்களுக்கு அர்ப்பணமாக்கட்டும் என்று சொல்லிவிட்டு, நிச்சயமாக நான் என்ன செய்ய மாட்டேன், இதை நான் விரும்ப மாட்டேன். உன்னுடைய தாய்க்கு விரும்புவாயா? அவர் கேட்குறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு கேட்குறாங்க அந்த மனுஷன்டா, உன் தாய் விபச்சாரம் பண்ணால் அவனுக்கு சரிதானா, நீ அனுமதிப்பாயா? உன்னுடைய சகோதரி விபச்சாரம் செய்தால் அனுமதிப்பாயா? இப்படி கேட்டுட்டு சொன்னதோடு அவர் சொல்றார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், இதுபோல் நான் இன்னும் செய்யவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அதிலிருந்து விலகி கொள்கிறார். சொன்னதுனால அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபிக்கு துஆ செய்கிறாங்க. அப்போது விபச்சாரம் என்பது கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு கண்கள் செய்யக்கூடிய விபச்சாரத்திற்கு நாம் அனுமதித்தால் அது ஹராமா ஹலாலா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சும்மா சினிமா தானே, அவங்க என்ன உள்ளதை தானே சொல்கிறாங்க, இல்லை கொஞ்சம் பொய்யையும் சேர்த்து தானே சொல்ல முடியும், இல்லை அந்த மீடியாவில் நம்ம எப்படி இருக்கிறது என்பதை சொல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா யாரை நீங்கள் ஆதரிக்கிறீங்களோ உங்களுடைய சகோதரியை கொண்டு நீங்கள் அது மாதிரி நடிக்க சொல்லுங்கள்.
உன் மனைவியை கொண்டு போய் நடிக்க சொல்லுங்க, உன் தாயாரையும் கொண்டு போய் நடிக்க சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு வலிக்கும். அது எப்படி நான் எப்படி அனுமதிக்க முடியும் இல்லையா? இப்போ சாதாரணமாக நம்முடைய மகளோடையோ நம்முடைய மனைவியோடையோ போகும்போது ஒரு பிற மனதினுடைய பார்வை ஒரு முறைக்கு இருமுறையோ அல்லது பல முறையோ நம்முடைய மனைவி மீதோ நம்முடைய தங்கையின் மீதோ அல்லது வேறு யார் மீதோ நமக்கு ஆகமாக்க பெண்களோட போகும்போது படுகின்ற பொழுது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். இன்னும் இங்கே பார்க்குறேன், சும்மா அப்படி மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே போவோம் இல்லையா? அப்போ இது போன்றுதான் பிற பெண்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவங்களா அவுத்து போட்டு ஆனாலும் நம்ம அதை பார்க்க முடியுமா? அது ஹராம் இல்லையா? அவங்க எப்படி நின்றாலும் நம்ம பார்க்கலாமா என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். இதில் என்ன கொடுமைனா, இந்த படத்துக்கு ப்ரொமோட் பண்ணுறங்கிற பேரில் ஒரு காலத்தில் சினிமாவை ஹராம் என்று சொன்னவர்கள் எல்லாம் கங்கணம் கட்டி கொண்டு வந்து சினிமாவை பாருங்கள், பார்க்க வேண்டிய படம், குர்ஆன் ஹதீஸை பேசுகிறவங்க உட்பட இதை சொல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்ற பொழுது இதைத்தான் நாம் அவங்களுக்கு திருப்பி சொல்கிறோம். அப்படியா, சினிமா பார்க்கலாமா, இது போன்ற படங்களை நம்ம பார்க்கலாமா? முதல்ல உன்னுடைய மனைவியை கொண்டு போய் நடிக்க சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை போய் நடிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பாருங்கள். அப்புறம் பார்த்ததுக்கப்புறம் எங்கள்கிட்ட சொல்லுங்கள், பார்க்கலாமா கூடாது சொல்லுவாங்க. அதையும் ஏன் தெரியுமா? இந்த மீரா கதைவன் இருக்கார்ல, இவர் எல்லாரும் முஸ்லீம் நினச்சிட்டு இருக்க, ஒரு முஸ்லீம் தான், பேர் முஸ்லீம் தான். அவர் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி. அவர் கட்டியிருக்கக்கூடிய மனைவி இருக்காங்களே, அவங்களும் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி. அதனால தான் இந்த பகுத்தறிவாதி என்று சொல்லக்கூடிய பெரியாரிஸ்டர்கள் அவங்கள கூப்பிட்டு போய் அந்த படத்துக்கு வெற்றி விழா அடையணும், இல்லை அடைஞ்சிருக்குது என்பதற்காக பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அப்போ இதிலேருந்து நம்ம விளங்கணும், இதெல்லாம் யாருடைய இதெல்லாம் யாருடைய எண்ணமாக இருக்கும்? ஷைத்தானுடைய வேலை. ஏன்னா மூமின்களுக்கு மத்தியில் தீமையை பரவுவதை அவன் விரும்புகிறான். தீமையை பரவணும், நல்லது மாதிரி தான் காமிப்பான் ஷைத்தான். அதுபோல தான் இன்றைக்கு இந்த படத்துக்கும் ப்ரொமோட் பண்ணுறங்கிற பேரில் இஸ்லாமியர்கள் அதில் போய் விழுந்து அந்த படத்தை போய் பார்த்து குடும்பத்தோடு பார்த்து ரசித்து விட்டு வந்திருக்கிறீங்க. இதுவெல்லாம் நாளை அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லக்கூடிய இடமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய எந்த ஒன்றையும் ஆகுமானதை நாம் செய்வோம், விலக்கப்பட்டதை விலகி கொள்வோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹு தாலா உங்களையும் என்னை ஆக்கிரல் புரிவாராக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். விபச்சாரம் என்பது எவ்வளவு பெரிய கேடுகட்டது என்பதை நாம் சொல்லித் தெரிய உங்களுக்கு அவசியம் இல்லை. இருந்தாலும் அடிக்கடி இந்த மனிதர்களுக்கு ஞாபகம் ஊட்டக்கூடிய அவசியம் இருப்பதனால தான் இது போன்ற ஜும்மாக்கள் நாம் என்ன செய்கிறோம், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பிலையோ அல்லது குர்ஆன் வசனங்களையோ ஓதி மக்களுக்கு நாம் எடுத்து சொல்கிறோம். அதுபோல் இந்த விபச்சாரம் என்பது எந்த அளவிற்கு விளக்கப்பட்டது என்பதை அல்லாஹு தாலா முதல்ல ஆதம் நபியை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் படைத்து விட்டு என்ன சொன்னாம்னா, ஒ குல்னா ஆதம் உஸ்குன் அந்த ஜௌஜுக்கல் ஜன்னத ஒ குலா மின்ஹா ரகதல் ஹைது ஷேத்துமா வலா தக்ரபா ஹாதி ஷஜரத ஃபத்தக்கூனா மினல் ஸாலிமீன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, ஆதமே நீரும் உன்னுடைய மனைவியும் இந்த சொர்க்கத்துக்குள்ளே போங்க, சொர்க்கத்தில் உள்ள வேண்டியதை நீங்கள் விரும்பி சாப்பிடுங்க. ஆனால் வலா தக்கரபா இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டுங்க. வலா தக்கரபா, நெருங்கவே நெருங்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல ஒரு தீப்பற்றி எரியுதுன்னா நம்ம பக்கத்தில் போவோமா? நெருங்கவே கூடாது. அதனுடைய வெட்கம் நம்ம மேலே படும், அதனுடைய தாக்கம் நம்ம மீது இருக்கும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம தள்ளி நிற்கிறோமோ அதுபோல் அது நம்ம சேஃப்டியாக பாதுகாப்பாக நம்ம இருக்கலாம். அது போன்ற வார்த்தை தான் வலா தக்ரபா, நெருங்கவே நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எதை? ஒரு மரத்தை. இதைத்தான் விபச்சாரத்துக்கு அல்லாஹ் தஆலா யூஸ் பண்ணுறான் அந்த வார்த்தையை. வலா தக்ரபு ஸினா,
இன்னஹு கான ஃபாஹியத்துன் வஸாஅ சபீலா. நீங்கள் விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள். கண்கள் பார்ப்பது விபச்சாரம், காதுகள் கேட்பது விபச்சாரம் இருக்குது. ஆபாசமான காட்சிகளை பார்த்தால், அருவருப்பான காட்சிகளை பார்த்தால், எது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதை நாம் பார்த்தால் அது விபச்சாரத்து குற்றத்திற்கு போய் சேரும். ஆபாசமான வார்த்தைகளை நாம் சொன்னால் நம்முடைய நாவும் நம்முடைய சொல்லும் விபச்சாரம் செய்கிறது. எதை கேட்கின்றோமோ இனிக்கா எதை கேட்கின்றோமோ ஆபாசமான வார்த்தைகளை, அந்த பொண்ணு அங்கே இருந்துச்சு, இந்த பொண்ணுங்க இருந்து இப்படி பார்த்தா அப்படி பார்த்தேன் என்று சொல்வதை கேட்கின்றோமோ அந்த வார்த்தையும் கூட விபச்சாரம் என்று செய்யக்கூடிய விபச்சாரம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு நாளை மறுமையில் கேள்வி கேட்கப்படும். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், விபச்சாரத்தின் பக்கம் கூட நீங்கள் நெருங்காதீர்கள். காரணம் இதுதான் தீய வழிக்கு ஒரு வழிகேடு, அதாவது தீய வழிக்கான ஒரு வழிமுறையாக இருக்குன்னு சொல்கிறான் அல்லாஹ் இந்த வசனத்தில். வலா தக்கரபாஹா வலா தக்கரபு ஜினான்னு சொல்லி விடாமல் அதுக்கு பின்னாடி உள்ள வரியில் சொல்கிறான், இது தீமையினுடைய ஊற்று கண்ணாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இந்த விபச்சாரத்தை நாம் சினிமாவின் மூலியமாக பார்ப்பதும் அதனை ஃபேஸ்புக்கில் பகிர்வதும் எந்த அளவிற்கு குற்றம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் மார்க்கமான இந்த புனிதமான இந்த மார்க்கத்தில் நாம் பயணிக்கக்கூடியவர்களாக உண்மையாளர்கள் என்று சொன்னால் அவனால் விளக்கப்பட்ட அத்துணையும் விலகியே இருப்போம். அதன் சாயல் கொஞ்சம் கூட நம்மை அணுகாமல் பார்த்து கொள்ளுவோம். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான்ல, கூ அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா, ஈமான்களோட பார்த்து சொல்கிறான்ல, நரக நெருப்பிலிருந்து நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றிக் கொள்ளுன்னு சொல்லி அந்த நரக நெருப்பிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காத அளவிற்கு நாம் நம்ம குழந்தைகளெல்லாம் சொல்லி அனுப்புங்க. பெண் பிள்ளைகளை பெற்றவர்களை சொல்லி அனுப்புங்க. நீங்கள் பாதையில் நடக்கின்ற பொழுது உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்கள். ஆபாசமான பேச்சுக்களை பேசாதீங்க, அருவருப்பான பேச்சுக்களை பேசாதீங்க, சப்தமாக பேசாதீர்கள். எப்படி பிற ஆடவரை கவர்ற மாதிரி சென்ட் அடிச்சுட்டு போகாதீங்கன்னு சொல்லுங்கள். அதிகமான பெண்கள் பார்க்குறோம் சென்ட் அடிச்சுட்டு போகிறத. இதெல்லாம் கூடாத செயல் என்பதை நாம் விளங்க வேண்டும். விளங்கி நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். சொன்னவாறு நாமும் நடக்க வேண்டும். நடந்து நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கூலியான சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும். அல்லாஹ் தஆலா உங்களை முன்னே ஆக்கி அருள்வானாக. வாஹ்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.